ஜனங்கள் 7,00,000 கிராமங்கள் இயேசுவை காண வேண்டும். 100 கோடி ஜனங்கள் 7,00,000 கிராமங்கள் இயேசு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நல்ல நாளிலும் ஜாய் குட் நியூஸ் டிவி மூலமாக உங்களை சந்தித்து நம்முடைய தேசத்திற்காக இணைந்து ஜெபிக்கும்படியான ஒரு பாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு தந்தபடினாலே நாம் ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். அன்பானவர்களே, நாம் இணைந்து ஜெபிப்போம். இது ஒரு ஜெப ஊழியம். நம்மால் பல இடங்களுக்கு அலைந்து திரிந்து ஊழியத்தை செய்ய முடியாத பட்சத்தில் நாம் இருந்து ஒரு இடத்துல நாம் ஆராதிப்பதும் ஆண்டவரை துதிப்பதும் ஜெபிப்பதும் தேசத்தின் அவல நிலைகளுக்காக நாம் மன்றாடி ஜெபிப்பது ஒரு பெரிய பாக்கியம். எப்படியாவது நம்முடைய குறைகளை நாம் அறிக்கை செய்து நாம் ஜெபிக்கும்போது ஆண்டவர் நிச்சயமாக இந்த தேசத்தை சந்திப்பார். நாம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்திற்காக கெஞ்சி நிற்கிறோம். ஆண்டவரே, இந்த கூட்டத்தின் ஆரம்பம் முதல் முடிவுவர தேவ பிரசன்னம் நிறைவாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னோடு இணைந்து ஜெபிக்கிற எல்லாரையும் இரத்த கோட்டைக்குள்ளே மறைத்து கொள்ளும். கர்த்தாவே, மறைத்து கொள்ளும். தேவனே, நீர் பெரிய காரியங்களை செய்வீராக. தேவனே, நீர் அதிசயத்தை செய்வீராக. எங்கள் தேசம் இருளில் இருக்கிற தேசம் வெளிச்சத்தின் தேசமாய் மாற வேண்டும். அடுவே இருளிலே வாழும் பிள்ளைகள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் மாற வேண்டும். ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும் என்று கெஞ்சுறோம். கர்த்தாவே, சத்ருவானவன் தனக்கு கொஞ்ச காலம்தான் இருக்கிறது. ஆகையினால பல விதங்களில் ஆண்டவரே, குடும்பங்களிலும் திருச்சபைகளிலும் சமுதாயத்திலும் தேசத்திலும் பல குழப்பங்களையும் ஆண்டவரே, பலவிதமான ஆண்டவரே துணிகரமான பாவங்களை செய்ய தூண்டி ஆண்டவரே, குடும்பங்கள் எல்லாம் இன்றைக்கு வேதனையோடும் கண்ணீரோடும் இருக்கிறதப்பா. நாங்கள் ஜெபித்து ஜெயம் எடுக்க கர்த்தர் உதவி செய்வீராக. இந்த வேளையில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நீர் பொறுப்படுத்தி கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபங்கேளும் பிதாவே, ஆமேன், ஆமேன். நாம் இணைந்து ஒரு பாடலை பாடுவோம். பாவ சஞ்சலத்தை நீக்க பிராண ஸ்நேகிதருண்டே, பாவ பாரம் தீர்ந்து போக மீட்ப பாதம் தஞ்சமே, சால துக்க துன்பத்தாலே நெஞ்சம் நொந்து சோருங்கால் துன்பம் இன்பமாக மாறும், ஊக்கமான ஜபத்தால் கஷ்ட நஷ்டம் உண்டானாலும் இயேசுவண்டை சேருவோம். மோச நாசம் நேரிட்டாலும் ஜபதூபம் காட்டுவோம். நீக்குவாரே நெஞ்சின் நோவை, பலவீனம் தாங்குவார். நீக்குவாரே மனசோர்வை, தீய குணம் மாற்றுவார். பலவீனமான போதும் கிருபாசனம் உண்டே, பந்து ஜனம் சாகும் போதும் புகலிடம் இதுவே. ஓப்பில்லாத பிராணநேசா, உம்மை நம்பி நேசிப்போம். அளவற்ற அருள்நாதா, உம்மை நோக்கி கெஞ்சுவோம். இந்த நேரத்திலும் கூட தியானிக்கும்படியாக
ஒரு வேத பகுதி 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். எங்கள் தேவனே, அவர்களை நீர் நியாயம் தீர்க்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆகையால் எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது என்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. கிறிஸ்துக்களே, ராஜாவாகிய யோசபாத்துடைய வாழ்க்கையில் சிறப்பான ஒரு அந்த தேசத்தை ஆண்டு கொண்டிருக்கிற நேரத்தில் மோவாபியரும் அம்மோன் புத்திரர்களும் அவர்களுக்கு விரோதமாக வரும்போது இந்த யோசபாத் ராஜா முதலாவது பயப்படுகிறார். இவ்வளோ பெரிய திரள் சேனைகளுக்கு முன்பாக நாம் எப்படி நிலை நிற்க முடியும் என்று பயப்படுகிறார். ஆனால் ரெண்டாவது என்ன செய்கிறார்னா, யூதாவெங்கும் உபவாசத்தை கூறுவிக்கிறார். எல்லா யூத புத்திரர்களுக்கும் தகவல் சொல்லி எல்லாரும் ஒருமனப்பட்டு உபவாசத்தோடு அவங்க என்ன செய்கிறாங்க, ஜெபிக்கிறாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். 20ஆம் அதிகாரம் அந்த 3ஆம் வசனத்தில், அப்பொழுது யோசபாத்து பயந்து கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை தேடினான் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படி உபவாசித்து ஜெபிக்கிற நேரம்தான் அவர் தன்னை தாழ்த்தி ஜெபிக்கிறார். ஆண்டவரே, நாங்கள் எங்களுக்கு நியாயம் செய்ய மாட்டீரா? இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலனில்லை. தன்னுடைய கஷ்டமான சூழ்நிலையை அவர் உணர்கிறார். எனக்கு பலன் இல்லை. ரெண்டாவதாக அவர் என்ன சொல்கிறாருன்னா, என்ன செய்யணும்னு எங்களுக்கு தெரியலை, என்ன செய்ய வேண்டும் என்றும் தெரியலை. ஆகையினால எங்கள் கண்கள் நோக்கி கொண்டிருக்கிறது, உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. ஆமன்பார்ந்தவர்களே, ஒரு நல்ல விசுவாசி, ஆண்டவரை நேசிக்கிற ஒரு பிள்ளை எந்த ஒரு கடினமான ஒரு சூழ்நிலை வந்தாலும் இயேசுவை, தெய்வத்தை மறுதலிக்க மாட்டாங்க. அல்லேலூயா. இந்த கடினமான பகுதியிலும் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறேன். இதோ வேலைக்காரியின் கண்கள் தன் எஜமாட்டியின் கரங்களை நோக்கி இருக்கிறது போல, வேலைக்காரனின் கண்கள் தன் எஜமானின் கரங்களை நோக்கி இருக்கிறது போல, எங்களுக்கு இரக்கம் கிடைக்கும் வரைக்கும் எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது என்று சங்கீதத்திலே நாம் பார்க்கிறோம். தாவீது சொல்லுகிறார், வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு சகாயம் கிடைக்கும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு பலவிதமான நெருக்கங்களும் கஷ்டங்களும் இருக்கிற சூழ்நிலையில் தேசத்தின் பயங்கரமான துணிகரமான செயல்கள், காரியங்கள் நடக்கும்போது நம்மால் எதுவுமே செய்ய முடியாது. என்ன செய்யணும்னு தெரியல. ஆகையினால நம்முடைய கண்கள் அவரே நோக்கி கொண்டிருக்கட்டும். நம்முடைய கண்கள் இயேசுவையே நோக்கி கொண்டிருக்கட்டும். எப்போது இரக்கம் கிடைக்கும் என்று நாம் பாரப்பட்டு ஜெபிப்போமானால் நிச்சயமாக நம்முடைய ஜெபத்திற்கு, நம்முடைய கண்ணீருக்கு விலையுண்டு. கட்டாயம் கர்த்தர் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். இந்த யோசபாத்துடைய காலங்களிலே இந்த விதமான தாழ்த்தி ஜெபித்தது நிமித்தமாக அவருக்கு ஒரு வெளிப்பாடு கிடைத்தது. இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, இது என்னுடையது. இந்த யுத்தம் என்னுடையது. ஆண்டவரே இந்த யுத்தத்தை நடத்தினார். நீங்கள் சும்மா இருப்பீங்க. ஆனால் என்ன பண்ணாங்க தெரியுமா? யோசபாத்து முதல் லைனில் பரிசுத்தமுள்ள ஆண்டவரை துதிப்பதற்கு அங்கே பாடகர் குழுவை நிறுத்தினார். 2வது அணியில் தான் அந்த பராக்கிரமசாலிகள் யுத்தத்திற்காக முதல் வரிசையில் துதித்து பாட
மகத்துவமுள்ள தேவனை துதித்து பாட ஆட்களை நிறுத்தினார். அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது அங்கே பாருங்க, எதிர்த்து வந்த மோவாபியர்களும் அம்மோன் புத்திரர்களும் ஒருவருக்கொருவர் கை கலர்ந்து ஒருவருக்கொருவர் வெட்டி வீழ்த்தி அப்படியே ஒன்றுமில்லாமல் எல்லாருமே அதமாகி போனார்கள் என்று வேதத்திலே அந்த அதிகாரத்தில் கடைசியில் இருக்கிறது. அன்பானவர்களை, வெற்றி யோசபாத்துக்கு கிடைத்தது. அதே போல் துதிக்க தொடங்கும் போது, இருதயத்தின் ஆழத்தில் துதிக்க தொடங்கும் போது ஆண்டவர் வெற்றியை தரக்கூடியவராக இருக்கிறார். அதனால ஒரு விசுவாசி கலங்கி போகவே கூடாது. எந்த ஒரு காரணத்துக்கும் கலங்கி போகாதபடி ஆண்டவரை நோக்கி பார்க்குற நேரத்தில் ஆண்டவர் ஒரு மெய்யான விடுதலையை தந்து இந்த தேசத்தை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார் என்பதற்கு சந்தேகமே இல்லை. நாம் ஆண்டவரை நோக்கி நாம் ஒரு விசை கூட ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். இந்த தேசத்திற்காக நாம் ஆண்டவரை துதிப்போம், ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசத்தோடு துதிப்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எல்லாரும் துதிங்க, எல்லாரும் துதிங்க, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து துதிங்க. ஒருவேளை குடும்ப பிரச்சனையாக இருந்தாலும் சரிதான், இல்லைன்னா சமுதாயத்தில் பிரச்சனையாக இருந்தாலும் சரிதான், தேச பிரச்சனைகளுக்காக எல்லா காரியங்களுக்காகவும் நான் ஆண்டவரை துதிக்கும் போது ஸ்தோத்திரிக்கும் போது அதிசயங்களை நாம் காண முடியும், அற்புதங்களை நாம் காண முடியும். துதிப்போம், எல்லாரும் துதிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே, நீ பரிசுத்தர், 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 பரிசுத்தமுள்ள தேவனே, உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. யெகோவா ஈரே, எல்லாமே பார்த்து கொள்வீர். யெகோவா ஈரே, எல்லாமே பார்த்து கொள்வீர். கலங்கலப்பா, நாங்க கலங்கலப்பா, கலங்கலப்பா, நாங்க கலங்கலப்பா. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. யெகோவா நிசியே, என்னாலும் வெற்றி தருவீர். யெகோவா நிசியே, என்னாலும் வெற்றி தருவீர். ஸ்தோத்திரமே அப்பா, ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே அப்பா, ஸ்தோத்திரமே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். யெகோவா ரஃபா, சுகம் தரும் தெய்வமே. யெகோவா ரஃபா, சுகம் தரும் தெய்வமே. கலங்கலப்பா, நாங்க கலங்கலப்பா, கலங்கலப்பா, நாங்க கலங்கலப்பா. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். யெகோவா ரூவா, எங்கள் நல்ல மேய்ப்பரே. யெகோவா ரூவா, எங்கள் நல்ல மேய்ப்பரே. ஸ்தோத்திரமே அப்பா, ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே அப்பா, ஸ்தோத்திரமே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. யெகோவா சம்மா,
சம்மா கூடவே இருக்கிறீர். யெகோவா சம்மா கூடவே இருக்கிறீர். கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா, கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா. கத்த நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். யெகோவா சாலோ சமாதானம் தருகிறீர். யெகோவா சாலோம் சமாதானம் தருகிறீர். ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே. கத்த நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். கத்த நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். தேசத்தின் எழுப்புதலுக்காக நாம் பாரத்தோடு நாம் ஜெபிப்போம். யோவேல் 2ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டபடி கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்கதரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் வாலிபர்கள் தரிசனங்களை அடைவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள் என்ற வசனத்தின்படி தேசத்தில் உள்ள ஜனங்கள் யாவரும் உண்மையாகவே தேவனுடைய ஆவியை மட்டும் பெறுகிற அனுபவத்தை பெறும்படியாக நாம் இணைந்து ஜெபிப்போம். தவறான ஆவிகளில் சிக்கிக்கொள்ளாமல் தங்களை காத்து கொள்ளும்படியாகவும் நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, எங்கள் தேசத்தின் நலனுக்காக ஆண்டவரே, தேசத்தில் உள்ள எல்லா மாம்சமான யாவரும் ஆண்டவரே சேவிக்கக்கூடிய இருதயத்தை தாரும். ஆண்டவரே சேவிக்கக்கூடிய இருதயத்தை தாரும். ஆண்டவரே, தேசம் முழுவதும் ஆண்டவரே கொடிய பாவமான செயல்கள், பெருகி வரும் பாவங்கள், துணிகரமான பாவங்கள், கொலை ஆண்டவரே, உணர்ச்சிகள் ஆண்டவரே, கொலைகள், வன்முறை செயல்கள் ஆண்டவரே, பலாத்காரமாய் பாவங்களை செய்து துணிகரமான பாவத்துக்கு அடிமையே இருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே விடுதலை ஆகட்டும், விடுதலை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஒரு விடுதலை உண்டாகட்டும். ஆண்டவர் இரக்கம் செய்வீராக. தேசம் எங்கும் ஆண்டவரே கொலை கொலை ஆண்டவரே, வன்முறை செயல்கள், குடிகள், போதைகள் ஆண்டவரே, போதை பொருளுக்கு அடிமையானவர்கள் எல்லாருக்காக தேவனே நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம், பாரத்தோடு ஜெபிக்கிறோம். ஆண்டவர் கிரியை செய்வீராக, கர்த்தர் கிரியை செய்வீராக. நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. ஒவ்வொருத்தருடைய உள்ளத்திலும் கிரியை செய்யுங்க. சத்ருவானவன் யாரை விழுங்கலாம் என்று சுற்றி வகை தேடுகிறதே காலங்களிலே ஆண்டவரே, ஆத்துமாக்கள் கர்த்தருக்கு நேராக திரும்பட்டும். ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இயேசுவே இரக்கம் செய்வீராக. சத்துருடைய எல்லா அந்தகார கிரியைகளையும் இயேசுவின் நாமத்தில் அர்த்தமாக்குறோம். ஆண்டவரே, முழு தேசத்திலும் இயேசுவின் இரத்தத்தை தெளிக்கிறேன். ஆண்டவரே, இயேசுவின் இரத்தத்தை தெளிக்கிறேன். இயேசுவே, உம்முடைய பிரசன்னம் முழு தேசத்திலும் வியாபித்திருக்கட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒவ்வொரு மக்களும் பயத்துடனே உம்மை சேவிக்கட்டும் கர்த்தாவே, பயத்துடனே சேவிக்கட்டும். கொஞ்ச காலத்தில் உம்முடைய கோபம் பற்றி எரியும். அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள் என்று சொல்லப்படுகிறதப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் பிதாவே, ஸ்தோத்திரம் பிதாவே. இந்த வேளையிலும்
எல்லாரையும் அது கரங்களில் தருகிறோம். தேவரீர் பொறுப்படுத்தி கொள்ளும்படியாய் செபிக்கிறோம். இந்த மாக ஆண்டவரே, அப்போஸ்தலர் 2:17 கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது உங்கள் வாலிபர் தரிசனங்களை அடைவார்கள் என்ற வசனத்தின்படி எல்லாரும் அப்பா கிறிஸ்தவ குடும்பங்கள் பிள்ளைகள் சாட்சியாக எழும்பி நிற்கத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம். கர்த்தாவே, ஸ்தோத்திரப்பா ஸ்தோத்திரப்பா ஸ்தோத்திரப்பா. இன்னுமாக ஆண்டவரே, 1 தீமோத்தேயு 2:1 சொல்லப்படுகிறது, நாம் எல்லா பக்தியோடும் நல்ல ஒழுக்கத்தோடும் கலகமில்லாமல் அமைதலுள்ள ஜீவனம் பண்ணும்படி ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறபடி கர்த்தாவே, ஒவ்வொரு ஜனங்களுக்காக ஆண்டவரே ஸ்தோத்திரம் நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, பயத்தோடு நல்லொழுக்கத்தோடு கலகமில்லாத ஒரு நல்ல ஜீவனம் பண்ண வேண்டுமா இருக்கிறபடினாலே அதிகாரமுள்ள எல்லாருக்காகவும் நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, ஹல்லேலூயா. கர்த்தர் உதவி செய்வீராக, உதவி செய்வீராக. ஆண்டவரே, கர்த்தர் எல்லாரையும் சந்திக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பொறுப்பானவர்கள் ஆண்டவரே, எல்லாருக்காக, கவர்னருக்காக ஆண்டவரே, ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டில் பணியாற்றுகிறவர்களுக்காக தகப்பனே, எல்லாருக்காகவும் நாங்கள் துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அதிசயங்களை செய்வீராக, அற்புதங்களை செய்வீராக. சத்துருடைய கண்கள் படாதபடிக்கு கர்த்ததாமே இந்த ஆண்டவரே அப்பா கிருபை செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த மாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, ஆண்டவரே, நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 30-31 சொல்லப்பட்டபடி மதுபானம் இருக்கும் இடத்தில் தங்கி தரிப்பவர்களுக்கும் கலப்புள்ள சாராயத்தை நாடுகிறவர்களுக்கும் தானே என்று சொல்லப்படுகிறதப்பா. ஆண்டவரே, நாங்கள் ஜெபிக்கிறோம். மதுபானம் இரத்த வர்ணமாயிருந்து பாத்திரத்திலே பளபளப்பாய் தோன்றும்போது நீ அதை பாராதே, அது மெதுவாய் இறங்கும் என்று சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவரே, சாராய பழக்க வழக்கத்திற்கு அடிமைப்பட்டு போன எல்லாரையும் கர்த்தர் விடுவிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீங்கள் உதவி செய்யுங்க, நீங்கள் உதவி செய்யுங்க. ஆண்டவரே, பெருகி வரும் பாவங்களுக்காக நாங்கள் வருகிறோம், ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, மேட்டிமையான பார்வையும் அகந்தையான ஆண்டவரே மனமும் உள்ள துன்மார்க்கர் போடும் வெளிச்சம் எல்லாம் பாவம்தானே என்றிருக்கிறதப்பா. ஆண்டவரே, நாங்கள் எங்களை தாழ்த்தி உடைய கரங்களை தருகிறோம். ஆண்டவரே, பாவம் பெருகாதபடி நீர் பாதுகாத்து கொள்ளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, நீதிமொழிகள் 21:4 சொல்லப்பட்டபடி மேட்டிமையான பார்வையும் அகந்தியான மனமுள்ள துன்மார்க்கர் போடும் வெளிச்சம் பாவமே என்றிருக்கிறதப்பா. ஆண்டவரே, எல்லா பாவங்களையும் வெறுத்துவிட்டு கர்த்தரை பின்பற்றக்கூடியவர்களாயிருக்க தேவரீர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம். கர்த்தாவே, நன்றியோடு துதிக்கிறோம். பரிசுத்தத்தை காத்து கொள்ள கர்த்தர் உதவி செய்வீராக. ஒவ்வொரு திருச்சபைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு திருச்சபைகளிலும் ஆண்டவரே வருகிற பிள்ளைகள் எல்லாம் விடுதலையோடு வெற்றியை கண்டு கடந்து போக வேண்டும். கர்த்தர் உதவி செய்வீராக. உடைய சமூகத்தை நாங்கள் எங்களை தாழ்த்தி தருகிறோம்ப்பா. நீர் பொறுப்படுத்தி கொள்ள வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். வியாதியஸ்தருக்காக நாம் ஜெபிப்போம். நாளிலும் பலவிதமான வியாதி போராட்டங்களோடு கஷ்டப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இணைந்து ஜெபிக்கிறோம். கேன்சர் போன்ற வியாதியினால் ஆண்டவரே வேதனையோடு இருக்கிற ஜனங்கள் ஏராளம் ஏராளம். ஆண்டவரே, நீங்கள் பொறுப்படுத்து நீ நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, ஆண்டவரே, வியாதியின் அகோரத்தினால
மனம் உடைஞ்சி போய் ஆண்டவரே கஷ்டப்பட்டு விடாதபடி தேவரீர் இறங்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இறங்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இன்னும் பலவிதமான நோய்கள், பலவிதமான பிரச்சனைகளோடு இருக்கிற ஜனங்கள், ஆண்டவர் அவர்களை விடுவிக்கும்படியாக நாம் பாரத்தோடு நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த வேளையில் நீர் ஒவ்வொருத்தருக்கும் பரிகாரியாக இருந்து நீர் நடத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, சகலத்தையும் நேர்த்தியாய் செய்கிற தேவன், அதிசயங்களை செய்கிற தேவன், கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. எங்களை இந்த வேளையில் தாழ்த்தி தருகிறோம், நீ பொறுப்படுத்திக்கொள்ளும். ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிறோம். சபைகளுக்காக நாம் ஜெபிப்போம். சபைகளிலே ஒரு மனம் ஒற்றுமை உருவாகட்டும். ஒவ்வொரு திருச்சபைகளிலும் ஒரு மனம் ஒற்றுமை இருக்குமானால் கட்டாயம் தேசம் சந்திக்கப்படும். ஒவ்வொரு திருச்சபைகளிலும் விட்டு கொடுக்கிற தன்மையும் ஏற்றுக்கொள்கிற தன்மையுமாய் ஜனங்கள் வாழ்வார்கள் என்றால் முழு உலகமே ஆண்டவரை காணும் கண்களை தேவன் திறந்தருளுவார். ஆண்டவரே, நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே, நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, உமது கிருபை ஒவ்வொரு பிள்ளைகளையும் தாங்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அதிசயங்களை காண வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஒவ்வொரு திருச்சபைகளிலும் அன்பு தணிந்து போகக்கூடாது. ஒருவரை கிறிஸ்துவுக்குள் பரிசுத்தமாய் நேசித்து தெய்வீக அன்பை வெளிப்படுத்துகிறவர்களாக இருக்க கர்த்தர் உதவி செய்ய வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே, இயேசுவே, நீ நல்லவர், நீ பரிகாரி, உம்மால் கூடாத காரியம் எதுவும் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம் கர்த்தாவே. ஒவ்வொரு குடும்பங்களிலும் ஆண்டவரே அந்த அன்பு பெருகட்டும். கிறிஸ்துவுக்குள் அந்த அன்பு பெருகட்டும். ஆண்டவரே, நீர் பெரிய காரியங்களை செய்வீராக, நீர் அதிசயங்களை செய்வீராக, நீர் அற்புதங்களை செய்வீராக. ஆண்டவரே, ஒவ்வொரு திருச்சபைகளிலும் ஆண்டவரே விட்டு கொடுக்கிற மனப்பான்மையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மையும் கொடுத்து நீ நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, இன்னமாக படிக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. இந்த ஆண்டு தகப்பனே 10th 11th 12th இந்த 3 எல்லா பிள்ளைகளுக்கு இருக்கிற பரீட்சை வெற்றிகரமாக பிள்ளைகள் எழுதத்தக்கதாக, ஞானத்தோடு எழுதத்தக்கதாக கர்த்தாவே, படிக்கும்போது ஒரே நல்ல சிந்தையோடு படித்து முடிக்கத்தக்கதாக, நல்ல வெற்றியை காணத்தக்கதாக தேவரீர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றியுள்ள இருதயத்தோடு உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. பெரிய காரியங்களை என் தேவனால் செய்ய முடியும். பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிப்போம். படிக்கிற பிள்ளைகளானாலும், ஸ்கூல் படிக்கிற பிள்ளைகளானாலும், காலேஜ் போகிற பிள்ளைகளானாலும், இல்லை வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகளானாலும், யாரானாலும் அவங்க இருதயங்களில் ஒரு தெய்வீக அன்பு ஊற்றப்படவும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. பெற்றோருக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக இருக்க கர்த்தர் உதவி செய்வீராக. எந்த ஒரு சூழ்நிலையிலும் ஆண்டவரே, பிள்ளைகள் ஆண்டவரே பெற்றோரை விட்டு தள்ளி போகாதபடிக்கு ஆண்டவரே, சத்ருவாகிய பிசாசானவன் நம்மை
வஞ்சித்து விடுவான். கவனத்தோடு நான் வாழ வேண்டும். என் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து வாழ வேண்டும். ஸ்கூல் என்றால் ஸ்கூலுக்கு தான் செல்ல வேண்டும். ஆண்டவரே, எத்தனையோ பிள்ளைகள் இந்த கடினமான சூழ்நிலையை தாண்டி செல்ல முடியாமல் கஷ்டப்படுறாங்க. ஆண்டவரே, கர்த்தர் உதவி செய்வீராக, உதவி செய்வீராகப்பா. அதிசயங்களை காண செய்வீராக. பிள்ளைகளுக்கு நல்ல பாதுகாப்பை தருவீராக. ஆண்டவரே, தேவையில்லாத இடங்களிலே இருந்து நேரத்தை போக்கி பிரச்சனைகளை உண்டு பண்ணாதபடி தேவன் பாதுகாக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இதனாலே பெற்றோர்கள் அதிகமாக மனம் அடிவுக்குள்ளாகிறார்கள். கர்த்தர் இறங்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. ஆண்டவரே, நீ நோக்கி பாரும். இன்னுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, பெற்றோரும் தங்களுடைய பிள்ளைகளை பத்திரமாக கவனமாக வேத வசனத்தை போதித்து நடத்துகிற பெற்றோராயிருக்க கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தாவே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். காரணம் இல்லாமல் ஆண்டவரே கோபப்படுத்தி பிள்ளைகளை ஆண்டவரை பலவீனப்படுத்துகிற சகல ஆவிகளும் இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாகட்டும். கர்த்தர் உதவி செய்வீராக. தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். முதிர்ச்சியுற்ற மற்றும் தனிமையில் இருக்கும் மிஷனரிகளின் பெற்றோருக்காக நாம் ஜெபிப்போம். கர்த்தர் அவர்களுக்கு போதுமான சகாயராக இருக்கவும், பெற்றோரை கவனிக்க முடியாத நிலையில் இருக்கும் மிஷனரிகளுக்கு இது ஒரு கவலைகளை ஏற்படுத்தி விடாதிருக்கவும் நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. பாரத்தோடு இருக்கிற மிஷனரிகள் பெற்றோரை கவனிக்க முடியலையே, பணித்தளங்களையும் வைத்து பாதுகாக்க முடியாது, கஷ்டமான சூழ்நிலைகள் ஆகினால் ஆண்டவரே, அவங்களை கர்த்தர் கண்ணோக்கி பார்க்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இன்னுமாக ஆண்டவரே, முழு நாடுகளின் சமாதானத்திற்காக கெஞ்சி நிற்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவர் உதவி செய்வீராக, உதவி செய்வீராகப்பா. ஒரு நாடு இன்னொரு நாடோடு அன்புடன் வாழவும், ஆண்டவரே தகப்பனை விட்டு கொடுத்து வாழவும், ஏற்றுக்கொண்டு வாழவும் ஆண்டவரே நீர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தாவே, நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் தகப்பனே. எல்லா சூழ்நிலைகளையும் ஆண்டவரை தாண்டி உடைய பணியை செய்வதற்கு மிஷனரிமார்களுக்கு கர்த்தர் பலன் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பெற்றோரை குறித்த ஒரு பாரம் இல்லாதபடி அவங்களை கர்த்தர் பொறுப்படுத்தி கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தொடர்ந்து எல்லாரையும் நீர் காத்து கொள்ளும், வழி நடத்தும் ஆண்டவரே. பணித்தளங்கள் எல்லாம் ஆண்டவரே பணியாற்றக்கூடிய மிஷனரிகள் மூலமாக அவங்க எல்லாம் நல்லபடியாக கிறிஸ்துக்குள்ளே வளரத்தக்கதான கிருபை நீ தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவரே அப்பா. அந்த பணித்தளங்களில் உள்ள ஆண்டவரே எல்லா பிரச்சனைகளுக்காகவும் இடத்துல நாங்கள் வந்து நிற்கிறோம் ஆண்டவரே. நீர் எல்லாருக்கும் கிருபை அளிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியுள்ள இருதயத்தோடுமை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம் கர்த்தாவே. நீர் நல்லவராக இருக்கிறீர், போதுமானவராக இருக்கிறீரப்பா. கர்த்தர் ஒவ்வொருத்தருக்கு வேண்டிய ஆண்டவரே கிருபைகளை பகிர்ந்து கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த சகல ஊழியங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆஸ்பத்திரியில் சென்று பணிகளை செய்கிற பிள்ளைகளுக்காக, அங்கே சுவிசேஷத்தை அறிவிக்கிற பிள்ளைகளுக்காக ஆண்டவரே, இன்னும் ஜெயில் கைதிகள் மத்தியிலே நடக்கிற ஊழியங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. எல்லா விதத்திலும் ஆண்டவரே நீர் தேசத்தை ஆண்டவரே உடைய இரத்த கோட்டைக்குள்ளே
மறைத்து கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அதிசயங்களை காண செய்வீராக, அற்புதங்களை காண செய்வீராகப்பா. ஆண்டவரே நீர் ஒருவரே எல்லாரையும் சுகமாய் தங்க பண்ணுகிற தேவன். நீர் அறிவீர் ஆண்டவரே, பெரிய காரியங்களை கத்த செய்வீராக. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம் கர்த்தாவே. இன்னுமாக ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டில் பணியாற்றக்கூடிய பிள்ளைகளும் லஞ்சம் போன்ற காரியங்களை விட்டு தகப்பனே நேர்மையோடு காணப்பட கிருபை தாரும். தாவீது ராஜா கூட தகப்பனே உம்மை நோக்கி கூப்பிட்டார். தகப்பனே உம்மை நோக்கி கூப்பிட்டவர்கள் யாருமே வெட்கப்பட்டு போகவில்லை அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். துணிகரமான பாவங்களுக்கு என்னை விலக்கி காரும் என்று தாவீது சொன்னது போல ஆண்டவரே குடும்பமாக இருந்தாலும் சரி, திருச்சபைகளாக இருந்தாலும் சரி, ஆண்டவரே எல்லாரும் தகப்பனே கர்த்தருடைய சித்தம் செய்ய ஒவ்வொரு பேரும் அர்ப்பணிக்கட்டும் கர்த்தாவே. நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம் உம்மை, நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் தகப்பனே. வெற்றி கோடி பீடித்திடுவோம், நாம் வீர நடை நடந்திடுவோம். வெற்றி கோடி பீடித்திடுவோம், நாம் வீர நடை நடந்திடுவோம். வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் ஆவிதாமே கோடி பீடிப்பார். வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் ஆவிதாமே கோடி பீடிப்பார். அஞ்சாதே என் மகனே, நீ அஞ்சாதே என் மகளே. அஞ்சாதே என் மகனே, நீ அஞ்சாதே என் மகளே. வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீர நடை நடந்திடுவோம். ஆயிரந்தான் துன்பம் வந்தாலும் அணுகாது அணுகாது. ஆயிரந்தான் துன்பம் வந்தாலும் அணுகாது அணுகாது. ஆவியின் பட்டயம் உண்டு, நாம் மலகையை வென்று விட்டோம். ஆவியின் பட்டயம் உண்டு, நாம் மலகையை வென்று விட்டோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீர நடை நடந்திடுவோம். காடானாலும் மேடானாலும் கர்த்தருக்கு பின் நடப்போம். காடானாலும் மேடானாலும் கர்த்தருக்கு பின் நடப்போம். கலப்பையில் கை வைத்திட்டோம், நாம் திரும்பி பார்க்க மாட்டோம். கலப்பையில் கை வைத்திட்டோம், நாம் திரும்பி பார்க்க மாட்டோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீர நடை நடந்திடுவோம். கோலியாத்தை முறியடிப்போம், இயேசுவின் நாமத்தினால். கோலியாத்தை முறியடிப்போம், இயேசுவின் நாமத்தினால். விசுவாச கேடயத்தால் நாம் பிசாசை வென்றிடுவோம். விசுவாச கேடயத்தால் நாம் பிசாசை வென்றிடுவோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீர நடை நடந்திடுவோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீர நடை. கிறிஸ்துக்கள் பாருங்களே, பணித்தளங்களுக்காக நாம் ஜெபிப்போம். ஒவ்வொரு மிஷனரிகளுக்காக ஜெபிப்போம். அவர்கள் பணித்தளங்களிலே
விடுதலையோடு கர்த்தருடைய பணியை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிப்போம். அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கப்படவும், அங்கே சென்று அவங்க சந்தோஷமாக சுவிசேஷத்தை அறிவிக்கவும், தடைகள் எல்லாம் மாறி தேவநாமம் மகிமைப்படுவதற்கு ஏதுவாய் நாம் எல்லாரும் இணைந்து ஜெபிக்கும்படியாக கேட்கிறேன். ஆண்டவரே, நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. பணித்தளங்களில் பணியாற்றக்கூடிய ஒவ்வொரு மிஷர்கள், அவர்களுடைய பணிகள், அவங்களுடைய போக்குவரத்து பிரயாணங்கள் எல்லாம் பாதுகாக்கப்படவும், அநேக ஆத்துமாக்களை இன்னும் அறுவடை செய்யவும் தக்கதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தகப்பனே, ஊழியத்தின் நிமித்தம் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருக்கிற மிஷரிமார்கள் எல்லாம் ஆண்டவரே சீக்கிரத்தில் நியாயம் கிடைத்து வெளியில் வரத்தக்கதாக ஆண்டவரே நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். கர்த்தாவே ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நீர் ஆசீர்வதிங்கப்பா. கர்த்தர் பிள்ளைகள் மூலமாக உடைய நாமத்தை நீ மகிமை. அநேக மிஷர்கள் ஆண்டவரே வியாதியோடு ஆண்டவரே இந்த ஹீமோ ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்காங்கப்பா. அவங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, யாராக இருந்தாலும் கர்த்தர் கடந்து சென்று பெரிய காரியங்களை செய்யும். அதை ஹீமோ கொடுக்கும்போது இருக்கிற பலவீனங்கள் மாறவும், சரீர சுகபலன் கிடைக்கவும் ஆண்டவர் உதவி செய்யும்படியாக நாங்கள் கெஞ்சி கேட்கிறோம். தகப்பனே, நீர் ஒருவரே பெரிய காரியங்களை செய்ய முடியும். அதை செய்ய முடியும். அற்புதங்களை செய்ய முடியும். ஒரு வார்த்தை சொன்னால் போதும், என்னுடைய வேலைக்காரன் சொஸ்தமாவான் என்று ஆண்டவரே சொன்ன இந்த 100க்கு அதிபதியுடைய விசுவாசம் மேலானது என்று சொன்னது போல ஆண்டவரே, ஒவ்வொரு மிஷர்களுக்கும் கொடுக்கிற ட்ரீட்மெண்ட் மூலமாக ஒவ்வொரு அற்புதத்தை நீ நிலைநாட்ட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் உதவி செய்வீராக. கர்த்தாவே, இன்னும் யாராவது பலவீனத்தோடு இருப்பார்களானால் ஆண்டவர் உதவி செய்வீராக. ஆண்டவரே, இன்னுமாக போக்குவரத்து காலங்களிலே ஆண்டவரே கவலையினமாக குடித்துவிட்டு யாரும் வண்டி ஓட்டாதபடி ஆண்டவரே கவனமாய் செயல்படவும், அநேக ஆத்துமாக்கள் வந்து சேரவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரப்பா. நன்றியோடு துதிக்கிறோம். பெரிய காரியங்களை ஆண்டவர் பணித்தளங்களிலே செய்து உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்த வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதம் வாய்க்காதே என்று சொன்னீரே. ஆமாம் ஆண்டவரே, எல்லா மிஷர்களுக்கு விரோதமாக என்ன சூழ்நிலைகளில் எதிர்த்து வந்தாலும் என் தேவன் அற்புதமானவர், அதிசயங்களை செய்கிறவர். கர்த்தாவே, இறங்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். நீர் இறங்க வேண்டும் என்று ஜெபிக்கிறப்பா. உம்மாலே எந்த ஒரு காரியமும் கூடாது என்று கிடையாது. நீங்களே ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இன்னுமாக ஆண்டவரே, இந்த ஜாய் குட் நியூஸ் டிவி நிகழ்ச்சிகளுக்காக நாங்கள் வருகிறோம். இதை நடத்துகிற பீட்டர் தம்பி குடும்பத்துக்காக, அவங்களுக்கு நல்ல சுகத்துக்காக, நல்ல பலனுக்காக நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே, அவருடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லைப்பா. என்னை நோக்கி கூப்பிடு, உனக்கு கிட்டாத பெரிய காரியங்களை நான் செய்வேன் சொன்னீரே. அவ்விதமாய் கர்த்தர் பெரிய காரியங்களை நீ செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரப்பா. துதிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவரே, தகப்பனே, ஊழியர்களுக்காக ஜெபிக்கிற, கொடுக்கிற, உழைக்கிற அத்தனை பேருக்காகவும் நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். என்னோடு இணைந்து ஜெபிக்கிற
ஒவ்வொரு பேருக்காக பாரத்தோடு ஜெபிக்கிறோம். கர்த்ததாமே இறங்கி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோப்பா. உண்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம். இம்மட்டும் சகாயராயிருந்து எங்களை தாங்கி நடத்தி வந்த மேலான கிருபைகளை நினைத்து நாங்களும் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோப்பா. அன்பின் ஆண்டவரே, இந்த ஜாய் குட் நியூஸ் டிவி ஆண்டவரே, இந்த ஆஃபீஸில் செய்தி கொடுக்க வருகிற ஒவ்வொரு ஆண்டவரே போதகர்களுக்காக, ஆண்டவரே மிஷனரிகளுக்காக, சகோதரிகளுக்காக வருகிறோம். ஆண்டவரே, ஊழியங்கள் வளரட்டும். அன்று எப்படியாவது உடைய நாமும் மகிமை உண்டாகட்டும். கர்த்தாவே, தொடர்ந்து நீர் காத்துக்கொள்ளும். ஆண்டவரே, நல்ல நல்ல செய்திகள் ஆண்டவரே கடந்து போய் கேட்கிற உள்ளங்கள் ஆண்டவரே திறக்கப்பட, ஆண்டவரே ஜெபிக்க கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். ஆண்டவர் தாமே இறங்கி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. துதிக்கிறோம்ப்பா, துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, இன்னமாக ஆண்டவரே இணைந்து பணி செய்கிற ஆனந்த தம்பி குடும்பம், ஆண்டவரே விக்டர் தம்பி குடும்பம், அபிஷேக் எல்லாருக்காகவும் ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் எல்லாரையும் ஆசீர்வதிப்பீராக. இந்த வேளை எல்லாம் சந்திக்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வேளையில் என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் சகல ஆறுதலின் தேவன் தாமே நடத்தி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, ஆண்டவரே எல்லாரையும் பலப்படுத்த ஆசீர்வதியும். ஆண்டவரே, இந்த டிவி மூலமாக, வாட்ஸ்அப் மூலமாக, இந்த யூடியூப் மூலமாக செய்திகளை பார்க்குற ஜனங்கள் ஏதோ என்று பார்த்து விடாது, சரியான விதத்தில் ஆண்டவரே அதை பார்த்து ஆண்டவரே கிரியை நடப்பீங்கப்பா. ரட்சிக்கப்படாதவர்கள் ரட்சிக்கப்பட கர்த்தர் உதவி செய்வீராக. கர்த்தாவே, ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆழமான விசுவாசத்தில் கடந்து வரட்டும். நீர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அதிசயங்களை நீர் காண செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம். உம்மை நாங்கள் நன்றியோடு வாழ்த்துகிறோம். உம்மை நாங்கள் துதிக்கிறோம்ப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, பெரிய காரியங்களை கற்று செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை இந்த வேளையிலே தாழ்த்தி தருகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்கேளும் பிதாவே, ஆமென். ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி வா. ஆசீர்வதியும் என்னேச கர்த்தரே, ஆசீர்வதியும் என்னேச கர்த்தரே. ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும், ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும். ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி வா. ஜீவ தண்ணீராம் எந்தன் நல்ல கர்த்தரே, ஜீவ ஊற்றினால் என்னை நிறைத்திடுமே. கனி தந்திட நான் தேளி தோங்கிட, கனி தந்திட நான் தேளி தோங்கிட. கர்த்தரின் கரத்தில் நித்தம் கனம் பெற்றிட, கர்த்தரின் கரத்தில் நித்தம் கனம் பெற்றிட. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே,
ജീവനദിയേ എന്നിൽ പൊങ്കി പൊങ്കി വാ രട്ടിപ്പിൻ ஊற்றுകൾ எந்தன் சபைதனிலே எழும்பிட இந்த வேளை இறங்கிடுமே ரெட்டிப்பின் ஊற்றுகள் எந்தன் சபைதனிலே இறங்கிட இந்த வேளை இறங்கிடுமே ஆத்மபலமும் பரிசுத்தமும் ஆத்மபலமும் பரிசுத்தமும் அவளுடன் பெற்றிடவே வரம் தாருமே அவளுடன் பெற்றிடவே வரம் தாருமே ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா தீரக்கப்பட்டதாம் ஊற்று சிலுவையிலே இரட்சகரின் காயங்களில் வெளிப்படுதே பாவக்கரைகள் முற்று நீங்கிட பாவக்கரைகள் முற்று நீங்கிட பரிசுத்த சமூகத்தில் ஜெயம் பெற்றிட பரிசுத்த சமூகத்தில் ஜெயம் பெற்றிட ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல வேளைக்காக நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். தகப்பனே, ஆண்டவரே, இந்த வேளையிலும் குறைவுள்ள பாத்திரங்கள் தான் ஆண்டவரே நிறைவாக்கி ஆண்டவரே நிறைவான ஆசீர்வாதத்தை ஆண்டவரே தேசங்களுக்கு தரும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே திருச்சபைகளுக்கு தரும்படியாய் ஜெபிக்கிறோம். குடும்பங்களுக்கு தரும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எல்லாரையும் பலப்படுத்தும் ஆசீர்வதியும். இன்னது தேவை என்று கர்த்தர் அறிந்திருக்கிறீர். அதை தேவைகளெல்லாம் சந்தித்து கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிற மகத்துவமுள்ள தேவாதி தேவனே, ஆண்டவரே, எங்களை தாழ்த்தி உம்முடைய அன்பு கரங்களை தருகிறோம். நாங்கள் குறையுள்ள பாத்திரம். எங்களுக்காக ஆண்டவரே நீர் சிலுவையில் நீர் மரித்து ஆண்டவரே இரத்தம் சிந்தி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கி ஆண்டவரே 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தீர். ஆண்டவரே, எங்கள் மத்தியில் நீர் இன்றும் வீற்றிருக்கிறீர். ஆண்டவரே, எங்களோடு இருக்கிறீர். ஆண்டவரே, எங்கள் காரியங்களை நீர் பொறுப்படுத்திருக்கிறீர். ஆண்டவரே, இன்னும் நீர் 2ஆம் விசை நீர் வரப்போகிறீர். உடைய வருகைக்கு நாங்கள் மாத்திரமல்ல, நிறைய பேரை ஆயத்தப்படுத்தக்கூடிய பணியிலே நாங்கள் இருக்கிறோம். ஆண்டவரே, அநேகரை ஆயத்தப்படுத்தக்கூடிய கிருபையை தேவன் தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தாவே, உமது கரங்களில் எல்லாரையும் தாழ்த்தி தருகிறோம். எல்லாரையும் தாழ்த்தி தருகிறோம். ஆண்டவரே, எல்லாருக்கும் வேண்டிய கிருபைகளையும் ஆண்டவரே சுக பலத்தையும் ஆண்டவர் தரும்படியாக நாங்கள் கெஞ்சி கெஞ்சி ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவரே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த வேளையில் எங்களை தாழ்த்தி ஆண்டோடைய அன்பு கரங்களை தருகிறோம். நீரே பொறுப்படுத்து கொள்ளப்பா. எல்லா குறை குற்றங்களையும் மன்னித்தரலும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபங்கேளும் பிதாவே. ஆமேன் ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன்
ஆமேன். ஆமேன். கர்த்ததாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். 100 கோடி என் ஜனங்கள் 7 லட்சம் கிராமங்கள் இயேசுவை காண வேண்டும். 100 கோடி என் ஜனங்கள் 7 லட்சம் கிராமங்கள்